நாங்க இன்னைக்கு என்னமோ ஒரு வாக்கு அரசியலுக்காகவும் இதெல்லாம் பண்ணலங்க. 20 ஆண்டு காலம் இங்க மக்கள் இயக்கத்துல மக்கள் பணி செஞ்சிருக்கோம். சென்னை தாம்பரம் பகுதியில் கனமழை காரணமாக 10 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீட்டின் மாடிகளில் சிக்கியுள்ள மக்கள் நாங்க நலத்திட்டமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஃபிளட்டா இருந்தாலும் சரி, தானே புயலா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் பின்னாடி தான் நின்றுருக்கோம். எங்களுக்கு இந்த 2023 எல்லாம் வந்துச்சு. அப்ப அவரு தான் நல்ல உதவியே பண்ணாரு. எல்லாருக்கும் எதுவுமே சாப்பாடு தண்ணி கூட இல்ல. அவர் தான் எல்லாமே சாப்பாடு, தண்ணி, பால், தண்ணி எல்லாமே அவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. தண்ணி வந்ததை பத்தி கவலையே படல. கரண்ட் இல்லைன்னா கூட நைட்ல வந்து தண்ணியில இறங்கி வந்து எங்க வீட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. கேண்டீன் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பால் பவுடர், பால் டப்பா, தண்ணீர் எல்லாமே கொடுத்தாருப்பா. 3 நாள் ஃபுல்லா தண்ணியே நின்றுட்டு இருந்தது. அதுலயே தண்ணிலேயே இறங்கி நின்று எல்லா வேலையும் பார்த்தாரு தம்பி. அவர் வரணும்ப்பா, அவர் கண்டிப்பா வரணும். ஒரு வயதான ரொம்ப முடியாம இருந்த போது ஆம்புலன்ஸ்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவரு டீச்சர்ல கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாரு. அந்த அளவுக்கு நல்ல குணம். எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம படுக்கையா இருந்தார். அவரை தூக்க கூட யாராலையும் முடியாது. ஆனா அந்த டைம் வந்து சரத் தம்பி வந்து தான் எங்களை காப்பாற்றி போட்ல ஏற்றி வெளியே அனுப்புனாரு. அந்த மாதிரி ஒரு உதவி ரொம்ப இது பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ரொம்ப நல்ல மனுஷன். எப்படி நீங்க அவரை கூப்பிட்டீங்க அந்த இருட்லையும்? நாங்கள் எங்கள் ஜன்னலில் நின்று கத்துனோம். நானும் என் பொண்ணும். அந்த நேரத்தில் வேற யாருமே இல்லை. அந்த டைம் தான் சரத் தம்பி ஃபுல் தண்ணியில் வந்து எங்களை வந்து மேலே கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனால் மாடியில் கூப்பிட்டு போக முடியாத சூழ்நிலை. அந்த டைம் தான் போட்டு வரவழைச்சி எங்களை வெளியே தண்ணியிலேருந்து வெளியே கூப்பிட்டு போனாரு. இதுமாரி நடக்குன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் நீச்சல் தெரியாததுனால நாங்கள் உள்ளே போயிட்டு ஸ்லாப்ல இருந்ததுனால என் பசங்களை வந்து 2 பேரும் ஸ்லாப்ல ஏற்றி விட்டு நானும் ஸ்லாப்லேயே உட்காந்துருந்தேன். தண்ணி இந்த அளவுக்கு மட்டத்தில் தண்ணி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போட்டுக்காரங்க கத்தத்தை பார்த்துட்டு உள்ள வந்து எங்களை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்து விட்டாங்க. ஏன்னா வந்து வழக்கமா ஈபில மரவாட்டை கூப்பிட்டுனால நாங்கள் போயிட்டோம். சரி, வழக்கமா அவங்க அதை விட்டு இதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக வேலை வாங்கிட்டாங்க. அதனால வந்து உங்களை பார்க்க முடியல. ஒரே அப்படியே நல்லா தண்ணி வந்து ஓடிச்சிங்கன்னு அந்த அளவுக்கு வந்து இவங்க வெளியே வர முடியல. வர அளவுக்கு இருந்துட்டு மேலே ஸ்லாப்ல இருந்துக்குன்னு நைட்டு ஒரு பகல் இருந்துக்கிறாங்க. நம்ம இப்படியே உள்ளே நாங்கள் வர முடியல. அதுமாதிரி போட்டுக்காரர் தெரிஞ்சது கத்தத்தை பார்த்துட்டு நம்மளுடைய இட்டுன்னு வந்தாங்க. இதே அவர் பார்த்துட்டு ஏதோ பத்துவம் பண்ணி எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுத்தாரு, அரிசி கொடுத்தாரு, எல்லாம் வச்சுட்டு எல்லாம் உதவி பண்ணாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னா சொல்யூஷன் எடுப்பாரு, எடுத்து இது பண்ணுவாரு. கான்டாக்ட் பண்ண முடியும், ஈஸியா அவரை வந்து அணுக முடியும். அவரை எதனாலும் நம்ம சொல்லலாம், சொன்னா செய்வார் கண்டிப்பா. இங்க ஒரு நாய் சாக இருந்தது, அதை கூட காப்பாற்றி அவருக்கு கையில கடிச்சு இன்ஜெக்ஷன் போட்டு அப்போ கூட பிளட்ல எல்லாருக்குமே தேவையான உதவி பண்ணாங்க. எல்லாருக்கும் பால் பாக்கெட்டு, தண்ணி, சாப்பாடு எல்லா வசதியும் பண்ணிட்டு இருக்காங்க. நாய்க்கடி வாங்கிட்டு ஊருக்கு போறப்போ வந்து இது அட்டென்ஷன் கேக்குது. பக்கத்துல நாய் அழுதுருந்தது. அந்த அந்த வந்து அந்த 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 இப்போது நாய் வந்து அந்த வந்து மொத்த நாயுமே போற யாருமே பார்க்கல. அது அதை அந்த அந்த வீடு பக்கத்துல பார்க்கல. ஆனா இப்போ சரத்து தான் போயிட்டு நாய்கிட்ட தூக்கி கையில தூக்கிட்டு போயிட்டு நாய் பிஸ்கட் எல்லாம் மொத்தமா பால் எல்லாமே கொடுத்தாரு. அவர் சார் நாய் வேற கடிச்சு ஒன்னு ஊசியும் போட்டு அவர் எல்லாம் பார்த்து எல்லாமே பார்த்து செஞ்சாரு. எல்லாம் பார்த்து பண்ணாரு. முடிஞ்சது எவ்வளவு செஞ்சாரு. அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணிருந்தாங்கிறாரு. ஒரு வெள்ளத்துக்கு பால் பாக்கெட்டும் சரி, எல்லாமே சரி, அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு வர்றாரு. ஸோ இங்க வந்து சத்தியவர்தன் நகர்ன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து படிக்கிறதுக்கு டியூஷன்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. ஸோ அங்க இருக்கிற நிறைய பசங்க வந்து இங்க ஃப்ரீ டியூஷன்லாம் வந்து படிச்சாங்க. ஸோ இப்போ 2 ஃப்ரெண்ட் வந்தப்போ கூட 2 பேர் இங்க டியூஷன்ல படிச்சப்போ அங்க இருக்கிற 2 பேர்லாம் மாட்டிக்கிட்டாங்க. சசிவர்தன் நகர் ஃப்ளட்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நான் தான் நோட்டீஸ் பண்ணி அண்ணாவுக்கு சொன்ன உடனே அந்த டைம்லேயே போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்க. ரெஸ்கியூ பண்ணது இல்லாமல் அவங்கள ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஃபுட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பண்ணணும், எல்லா இடத்துலையும் போய் பண்ணணுன்றது அவர் நல்லா அரேஞ்ச் பண்றாரு. அது வந்து ரொம்ப பெருமைப்படையக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால அவரு நல்ல பொசிஷன்ல வந்து அவர் நல்ல இதுவா வந்து இந்த ஏரியாவுக்கு அவரை தேர்ந்தெடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஏரியா மக்கள் விரும்புகிறோம். அவரை நாங்கள் மனசார வரணும்னு வேண்டிக்கிறோம். தவிர எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. எங்கள் ஏரியா எல்லாமே சரி, அதான் எதிர்பார்க்குறோம். சரத் தம்பி வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆசையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வருவார். தாம்பரத்துலன்னா எம்எல்ஏ அவர் தான் வரணும், டிவிக்கே தான் வரணும்.
அப்போ அவர் போஸ்டிங்கில் இல்லாதப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். இப்போ வர எலெக்ஷனுக்கு அவர் எம்எல்ஏ வந்து எல்லாருக்குமே நல்ல உதவியாக இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற மக்களும் எதிர்பார்க்குறாங்க.